பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். உலகத்திற்கு இந்தியா அளித்த நன்கொடைகளில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தால் யோகாசனத்தை சொல்லலாம். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் யோகாசனம், அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எல்லாம் பார்த்து பிரமித்து போய் பல பல்கலைக்கழகங்கள் அது பற்றி ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவிற்கே இங்கு இருக்கக்கூடிய யோகாசன ஆசிரியர்களிடத்தில், குருக்களிடத்தில் எல்லாம் கற்றுக்கொண்டு போகக்கூடிய சூழலை எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்தியாவில் கூட ஒரு பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு யோகாசனத்தை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள், இந்திய தொன்ம மரபு யோகாசனம், அதனுடைய சிறப்புகள் குறித்தெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில இது பற்றி ரொம்ப ஆழ்ந்த புரிதலோடு ஒரு பயணத்தை பேசும் தலைமை நகடத்த விரும்புகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் அங்கு கண்டடிக்கப்பட்ட பல்வேறு சிற்பங்கள்ல நிறைய ஆசனாஸோட இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு நீண்ட நெடிய தொன்ம கலை, வாழ்வியல் கலை, அறிவியல் கலை அப்படின்னே யோகாசனத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம். இது பற்றி பேசுவதற்கும் நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒருவரைத்தான் பேசும் தலைமை இன்றைக்கு சந்திக்க இருக்கிறது. வழக்கமாக ஒரு பட்டம் கொடுத்து நம்ம கௌரவிச்சுட்டே இருப்போம். நாம் இன்றைக்கு இவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்பது ஆசனங்களின் ஆசான் அப்படின்னு தான் அழைக்க விரும்புகிறது. சந்திக்கலாம். ஆசனங்களின் ஆசான் ஆசனா திரு ஆண்டியப்பன் அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது. சந்திக்கலாம். வணக்கங்க. வணக்கம். நோயின்றி வாழவும் நோயுற்றோர் மீளவும் இந்திய மண்ணில் விளைந்து விருட்சமான அற்புத கலை யோகக்கலை. உடல் நலத்திற்கும் உள்ள தெளிவிற்கும் யோகக்கலையின் பங்களிப்பென்பது அபாரமானது. அப்படிப்பட்ட யோகக்கலையில் ஆழ்ந்த அனுபவமும் தெளிந்த அறிவும் கொண்டவர் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். இவர் யோகக்கலையில் நிபுணத்துவம் பெற்ற திரு பெங்களூர் சுந்தரம் அவர்களிடம் சீடராக இருந்தவர். தனது குரு கடைபிடித்த யோகாசன முறைகளை பழகி பார்த்தும் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட யோகாசன புத்தகங்களை படித்து பார்த்தும் தனது ஆசனா அறிவை அகலப்படுத்திக் கொண்டார். இன்று நூற்றுக்கணக்கான யோகாசன நிபுணர்கள் தமிழகத்தில் இவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்களால் குணமாக்க முடியாத எண்ணற்ற நோய்களை லகுவான யோகாசனங்கள் மூலம் குணப்படுத்தியிருக்கிறார். தமிழர்கள் வாழ்கின்ற இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் போன்ற பல தேசங்களில் யோகக்கலை பரவியிருக்கிறது என்றால் அதற்கான ஆசனா சிற்பி திரு ஆண்டியப்பனே ஆவார். வெளிநாடுகளில் பரவியிருக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலும் ஆசனக்கலை பரவ வேண்டும் என்பதற்காக ஒரு யோகியைப் போல யோகத்தில் ஈடுபடும் இந்த ஆசனங்களின் ஆசான் யோகாசனத்தின் சிறப்புகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பயன்படும் அடிப்படை ஆசனங்கள் குறித்தும் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். ஐயா, யோகாசனத்தில் உங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு. 14 வயசுல ஆரம்பிச்ச இந்த ஆசன பயிற்சி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 85 கடந்தும் நீங்க யோகாசனம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. என்னுடைய கேள்வி அப்படின்றது, இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆசன பயிற்சி, யோகாசனம், இதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி உங்களை மதிப்பிட சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு தூரம் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க? நானே மதிப்பிடுகிறதை விட என்னை சென்னையிலேயே ஒரு பெரிய அலபதி ராமச்சந்திரா பல்கலைக்கழகம் என்று ஒன்று இருக்கின்றது. அங்கே என்னுடைய நண்பர் மெடிமிக்ஸ் ஓனர் எங்களை கொண்டு போய் இவங்களை உடம்பை டெஸ்ட் பண்ணுங்கன்னு நான், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய சீடர், தேங்காய் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு சீடர் அங்கே ஒரு 15 நாள் எங்களுடைய இன்ச் பை இன்ச்சாக எங்களுடைய உடலை எல்லாம் சோதனை செய்தார்கள். அங்கே தனிக்காசலம் என்று உலக புகழ்பெற்ற கார்டியாலஜிஸ்ட், அதில் வைஸ் சான்சலராக இருக்கக்கூடியவர் தான் எங்களை சோதனை செய்தார். பல்வேறு சோதனைகள், இரத்த சோதனைகள், உடல் சோதனைகள், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்த பின்பு 10ஆம் நாள் என்னிடம் அப்பொழுதெல்லாம் எனக்கு வயசு 75. அவர் சொல்கிறார், உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் 18 வயசு பையன் மாதிரி இருக்குது, உங்களுடைய ரத்தம் 18 வயசு பையன் மாதிரி இருக்குது, உங்களுடைய ஹார்ட் பீட் 18 வயசு மாதிரி இருக்குது, இன்னர் ஆர்கன்ஸ் அத்தனையுமே 18 வயசு பையன் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய சான்றிதழே கொடுத்தார். அது ஒரு உலக ஆயுர்வேதா
கான்ஃபரன்ஸில் அது படிக்கப்பட்டது. நான் ஆசனம் செய்து காட்டினேன். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குரிய ஆசனத்தை எல்லாம் காட்டு எல்லோரும் வியந்தார்கள். நானாக சொல்வதை விட ஒரு பெரிய வைஸ் சான்சலரே இதை சோதனை செய்து, ஆசனம் செய்தால் ஆயுள் நமது கையில், நம்முடைய ஆயுள் நமது கையில், அது எந்த சந்தேகமும் கிடையாது. நான் இன்றைக்கி 85 வயது ஆகிவிட்டது என்றால் எந்த டாக்டரையும் நாம் அணுகியதே கிடையாது, நான் போனதே கிடையாது. ஆசனம் நான் டாக்டர்கிட்ட போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் இந்த கலையை ஆசிரியரிடமிருந்தே நான் ஒதுங்கி விடுவேன் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக 85 வயதை தாண்டி விட்டேன். 100 வயதை தாண்டுவது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிதாக தெரியவில்லை. 100 வயதை தாண்டிவிட்டால் அப்பொழுது 200 வயதைத்தான் நான் தாண்டுவேன் என்பதை உறுதியுடன் இருக்கிறேன். ஐயா, யோகாசனம் பற்றிய பார்வையில் ஒரு மனம் சார்ந்த பார்வை, அகம் சார்ந்த பார்வை அப்படின்றது யோகாசனத்தினுடைய ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறான், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க. மனச்சோர்வு அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக பார்க்க முடியுது. யோகாசனம் ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவே நான் அந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு 85 வயசை கடந்த பிறகும் உங்களுடைய மனம் எந்த அளவில் இருக்குது? என்னைக்காவது நீங்கள் சோர்வடைஞ்சிருக்கிறீங்களா? அதாவது நமது யோகிகள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றினால் அவர்கள் சொல்லக்கூடிய நன்மைகள் அத்தனையும் நமக்கு நிச்சயமாக கைகூடும். அதில் பதஞ்சலி முனிவரைத்தான் இன்றைக்கு வடநாட்டிலெல்லாம் பெரிதாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அவரை பின்பற்றுகிறார்கள். ஆனால் நமது திருமந்திரம் தமிழில் இருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியல, எல்லா முனிவர்களை விட விஞ்ஞான ரீதியாக விஷயங்களை சொல்லக்கூடியவர் திருமூலர் தான். எந்தெந்த ஆசனங்களை செய்தால் என்னென்ன நோய்கள் நீங்கும், மனிதன் நீண்ட நாள் வாழ்வதற்கான வழிமுறைகள் என்ன, ஏன் நமக்கு ஆண் குழந்தை பெறுவது எப்படி, பெண் குழந்தை பெறுவது எப்படி, ஏன் நமக்கு ஊமையாக குழந்தைகள் பிறக்கிறது, குருடாக பிறக்கிறது, செவிடாக பிறக்கிறது, மூளைக்கோளாறு உள்ள பிள்ளைகளாக ஏன் பிறக்கிறது, அதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் என்று எந்த சயின்ஸும் உலக அளவிலே சொல்லவில்லை, திருமூலர் சொல்கிறார். ஐயா, இந்த விஷயத்தை நான் யோகாசனத்தை இன்னும் தத்துவார்த்தமாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் திரும்பவும் கேட்குறேங்க ஐயா. மனம் என்பது என்ன, ஒரு உறுப்பா? யோகாசனம் அதை எப்படி பார்க்கிறது? ஏன்னா இன்னைக்கு மனோவியாதி தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான வியாதிகளை யோகாசனத்தினால குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு உற்சாகம் தரக்கூடிய விஷயமாக யோகாசனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நமது முனிவர்கள் ஆதி காலத்திலேயே மனம் என்பது என்ன என்பதை அதை சொல்லிவிட்டார்கள். மனோமய கோஷம், அன்னமய கோஷம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண கருவிகள், பிராணமய கோஷம், ஹார்ட் அண்ட் லங்ஸ், மனோமய கோஷம் என்றால் புலன் உறுப்புகள், கண், மூக்கு, வாய், காது, தோல். மனோமய கோஷம் என்று சொன்னால் தனியாக மனம் என்ற ஒரு உறுப்பு இல்லையே. நீங்கள் கண்ணால் பார்க்கிறதுனால் உங்கள் மனம் கெட்டு போய்விடுகிறது, காதால் கேட்பதினால் உங்கள் மனம் கெட்டு போய்விடுகிறது, ஏதாவது நுகர்வதினால் கூட உங்கள் மனம் கெட்டு விடுகிறது, யாராவது பேசினாலோ மனம் கெட்டு விடுகிறது, வாயில் நீங்கள் பேசினாலும் கெட்டு விடுகிறது, கெட்ட உணவை சாப்பிட்டாலும் உங்கள் உணவு கெட்டு விடுகிறது. இதுபோன்று புலன் உறுப்புகளை சேர்ந்தது தான் மனம். அதை எப்படி சரியாக இயங்க வைக்கிறது என்பதற்கு சூரிய நமஸ்காரம் ஒன்றினாலேயே முடியும். இது தவிர 2 பிராணாயாமங்களை வைத்திருக்கிறான். மனோமய கோஷத்தை எப்படி கட்டுப்படுத்துவது? மனம் மூளையோடு சம்பந்தப்பட்டது. மூளையை கட்டுப்படுத்துவதற்கு, மூளையை சரியாக இயங்க வைப்பதற்கு 2 பிராணாயாமங்களை கொடுத்திருக்கிறான். கபாலபதி, மூளையை பக்குவப்படுத்தக்கூடிய மூச்சு பயிற்சி. பஸ்ரிகா, மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய மூச்சு பயிற்சி. சிரசாசனம், சைக்காட்டிக் பேஷண்ட்ஸ், மனோ சம்பந்த உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் சிரசாசனத்தை முக்கியமாக கொடுப்போம். சைக்காட்டிக் பேஷண்ட்ஸ் வருகிறார்கள், சில பேர்களுக்கு மனச்சோர்வு உள்ளவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு சிரசாசனம் ஒன்றினாலேயே சரியாகி விடுகிறது. இதை 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரஷ்யர்கள் ஒத்துக்கொண்டார்கள். உங்களோட லைஃப் டிராவல் பார்க்கிற போது பெரியாருக்கும் உங்களுக்குமான தொடர்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால்
உங்கள் லைஃப்பில் வந்து யோகாசனம் பற்றி ஒரு குருவாக ஒரு பெரியார் இருந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பதிவு செய்கிறீங்க. எந்த இடத்துல இருந்தார் யோகா பெரியார் அப்படின்றதே நினச்சி பார்க்க முடியாத விஷயமா இருக்குங்களே. ஒரு சமயம் நான் அரசு உத்தியோகத்தில் ஈரோட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அப்பொழுது ஈரோடு கோர்ட்டில் நான் சுருக்கெழுத்தராக வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் திருமணமாகாத ஒரு பேச்சுலர். அங்கே எனக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டது. அப்பொழுது பெரியாருடைய இல்லத்திலே மாடியில் ரூம்கள் வாடகைக்கு கொடுப்பாங்க கேள்விப்பட்டு, என்னுடைய தாய்மாமனார் அவரோட சீடராக வெகுகாலம் பணி செய்தவர். அங்கு நான் போய் மாமனாருடைய கடிதத்தை கொடுத்தேன். எனக்கு ஒரு ரூம் கொடுத்தார் 5 ரூபா வாடகைக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு ஆன்மீகவாதியாக திருநார் பூசி இருப்பதெல்லாம் அவர் ஒரு பார்வையாக பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது, என்ன திருநார் இது என்னத்துக்கு பூசியிருக்கேன் என்று கேட்பார். நானும் வேடிக்கையாக, நான் ஊர் மாற்றி வந்திருக்கிற காரணத்தினால் தண்ணீர் பிடிக்காமல் எனக்கு ஜலதோஷம் பிடிக்கிறதுக்காக ஒரு மருந்தை தடவி இருக்கிறேன் என்று சொல்வேன். நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது என்றெல்லாம் பேசுவோம். இப்படியாக எங்களுக்குள் பேச்சு ஏற்பட்டு, பெரியார் சிறு வயதில் 24 வயதே இமாலயத்துக்கு ஒரு சாமியாராக போய்விட்டார். வீட்டிலே கோய்த்து கொண்டு 4-5 காலம் கைலாசத்தில் தான் இருந்தார். பெரிய பெரிய சாமியார்களுடன் சீடராக இருந்தார். பல ஆசனங்களையும் யோகத்துடைய நுட்பங்களை எல்லாம் அவர் மிக அதிகமாக தெரிந்தவர். நானும் யோகாசனம் செய்வதை அவர் தெரிந்து கொண்டு அவரோடு நான் யோகாசனத்தை பற்றி பல விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். அவர் அந்த காலத்திலே செய்த யோகாசனத்தின் காரணமாகத்தான் அவர் 96 வயதையும் தாண்டி அவர் வாழ்ந்தார் என்றால் அவர் அடிப்படையிலே யோகாசனத்தை செய்த காரணத்தினால்தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் எனக்கு நிறைய அது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இன்னும் நமது திருக்குறளிலே யோகாசனத்தை பற்றி என்னென்ன விவரங்கள் இருக்கிறது என்பதை பற்றியும், அதில் குறிப்பாக சூரிய நமஸ்காரத்தை பற்றி எனக்கு அவர் நிறைய விளக்கமே கொடுத்தார். சூரிய நமஸ்காரம் ஒன்றினால் மட்டுமே மனிதன் சாகாமல் நெடுநாள் வாழ முடியும் என்பதற்கு பெரியாருடைய அறிவுரையே போதுமானது. யோகாசனம் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவரோடு உரையாற்றிட்டு இருக்கிறப்ப, யோகாசனமே ஒரு நீண்ட நெடிய கலை தான். நிறைய அரிய தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம்ங்க. யோகாசனம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம காலையில் எழுந்தவுடன் நிறைய தொலைக்காட்சிகளில் யோகாசனம் ஆசன சிறப்புகள்லாம் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் யோகாசனத்தை ஒரு தத்துவபூர்வமாக விளக்கபூர்வமாக நம்மால் உரையாட முடியுமா? அந்த பணியைத்தான் பேசும் தலைமை செஞ்சிட்டு இருக்கு. நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள். காலையில் ஆசன பிராணாயாமம் செய்துவிட்டால் பித்த நோய் போய்விடும். நோயே 3 தான் சொல்லலாம்: வாத நோய், பித்த நோய், சிலேத்தும நோய். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஆசனங்களின் ஆசான் திரு ஆண்டியப்பன் அவர்களோடு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். யோகாசனம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்திய தொன்ம கலையாக, ஒரு அரிய கலையாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அறிவியல் உண்மையாக கூட பார்க்கப்படுகிறது. இதை ஒரு தத்துவார்த்த விளக்கத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையின் அம்சங்களோடு பொருத்தி பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, என்னுடைய கேள்வி, 14 வயசுலேருந்து நீங்கள் யோகா பண்ணிகிட்டே வரீங்க. இளமை காலத்தை கடக்கிற போது யோகாசனம் காமத்தை எப்படி பார்க்கிறது? காம காஞ்சனம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை உண்டு. காமத்தை ஒழுங்குபடுத்த முடியாமல், கட்டுப்படுத்த முடியாமல் முனிவர்களே இடரெல்லாம் விழுந்திருக்கிறாங்க. இந்த காமம் அதை கட்டுப்படுத்துவது, நெறிப்படுத்துவதில் யோகாசனத்தோட பங்கு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது நமது திருமந்திரத்திலே இந்த காமம் என்கிற சாப்டரை பரியங்க யோகம் என்ற ஒரு தனியாகவே ஒரு சாப்டராக வச்சிருக்கிறார். பரியங்க யோகம்னா கட்டில் யோகம் என்ற பொருள். அதிலே நிறைய விஷயங்களை, தத்துவங்களை, பிரம்மச்சாரியத்தை எப்படி நாம் காப்பாற்றுவது, கட்டுப்படுத்துவது என்பதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே முனிவர்கள் எல்லோருமே ரிஷி பத்திரியோடே வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்தாலும் கூட அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் கூட தன்னுடைய விந்து சக்தியை விரயம் செய்வது கிடையாது. அந்த சக்தி மூலமாகத்தான் அவருடைய ஆயுளை அதிகப்படுத்தினார்கள், மனதை செம்மைப்படுத்தினார்கள், மனதை அவர்கள் மற்ற நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தினார்கள். இம்யூனிட்டி பவர் என்று சொல்வார்களே, அதை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டார்கள்.
10,000 ஆண்டு வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய விந்து சக்தியினால் தான் அவர்கள் அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் கூட தன்னுடைய விந்து சக்தியை வெளிப்படுத்தாமலேயே மணிக்கணக்காக அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார்கள். அதற்காக சில ஆசனங்களே இருக்கிறது. வஜ்ரோலி முத்திரை என்ற ஒன்று வைத்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆண்குறி வழியாகவே தண்ணீரை இழுப்பது, பாலை இழுப்பது, எண்ணெய் இழுப்பது, பாதரசத்தை இழுத்துறது. அதுக்கு வஜ்ரோலி முத்திரை என்றே பெயர். அதை செய்துவிட்டால் அவன் ஆயுள் அவன் கையில், அவன் சாகவே மாட்டான். நான் தண்ணீர் வரைக்கும் இழுத்து பார்த்திருக்கிறேன், பாசிபிள். ஆகவே பிரம்மச்சாரியத்தை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய யோகாசனத்தில் ஊட்டியானா, நவுலி போன்ற பல்வேறு ஆசனங்கள் இருக்கின்றன, கிரியைகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் தான் நாங்கள் இளைஞர்களுக்கு கற்றுத்தருகிறோம். எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு அலோபதி டாக்டர்கள்லாம் சொல்வார்கள், இளைஞர்களே நீங்கள் விந்தை வெளிப்படுத்தலாம், நீங்கள் இஷ்டப்படி செலவு பண்ணலாம், அது ஊறிக்கொள்ளும் என்றெல்லாம் சொல்வார்கள். அது தவறு. அப்படி செய்தால் அவர்களுடைய மூளை பாதிக்கப்படும், மனோ பாதிக்கப்படும். அவர்கள் மனோவியாதி உள்ளவர்களாக கூட மாறிவிடுவார்கள். திருமணத்துக்கு லாயக்கற்றவர்களாக கூட இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இங்கே வந்து அவருடைய குறைபாடுகளை சொல்லி அதிலிருந்து நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள். அதான் உண்மை. காமம் சார்ந்து யோகாசனம் என்ன பார்வைகளை கொண்டிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பிரமிப்பாகவும் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு டீனேஜில் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். அது அவங்கள எந்த அளவுக்கு திசை மாறி கொண்டு போகுது அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறப்ப யோகாசனம் அந்த காமத்தை ஒழுங்குபடுத்துகிற அந்த பார்வை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதோட என்னோட அடுத்த கேள்வி, திருமூலராக இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், இன்னும் நிறைய சித்தர் பாடல்களை எல்லாம் படிக்கிற போது சில குறிப்புகள்லாம் அங்கங்கே அவங்க தராங்க. ஒரு குழந்தை ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா, அதற்கு கூட யோகாசனம் ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்கு, ஒரு வழியை கொடுத்துருக்கு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் சயின்ஸில் படிக்கிறப்ப எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் இதெல்லாம் தான் நான் படிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு யோகாசனத்தின் மூலமாக ஆண் குழந்தை வேண்டுமா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், யோகாசனத்தின் மூலமாக பெண் குழந்தை சாத்தியம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்களேயா. திருமூலர் சொல்லாத விஷயங்கள் வேறு எந்த உலக விஞ்ஞானத்திலையும் சொல்லப்படவில்லை. ஆண் குழந்தை பெறுவது எப்படி, பெண் குழந்தை பெறுவது எப்படி, ஏன் நமக்கு ஊமை பிள்ளைகள் பிறக்கிறது, கண் இல்லாமல் பிறக்கிறது, காது இல்லாமல் பிறக்கிறது, சைக்காட்ரிக்காக பிறக்கிறது, கால் குறை கை குறையாக குழந்தைகள் ஏன் பிறக்கிறது, அதற்காக எப்படி நிவாரணம் செய்யலாம் என்பதை திருமூலர் திருமந்திரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எந்த விஞ்ஞானத்திலோ எந்த வைத்தியத்திலும் சொல்லப்படவில்லை. அதான் ஆச்சரியம் இன்றைக்கு. ஆனால் அவர் சொல்லுவது உண்மையா பொய்யா என்பதை நான் முதலில் கடைப்பிடித்தேன். எனக்கு 3 ஆண் 3 பெண், அதோடு என்னுடைய ஆராய்ச்சியை நிறுத்தி கொண்டேன். அதுக்கு அடுத்தாக இந்த 6 பேர்களுக்கும் இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்து இன்றைக்கு அந்த 6 குழந்தைகளுக்கும் 6 2 12 பேர பிள்ளைகள் தான், பெண் குழந்தையே கிடையாது. ஒருவர் மட்டும் டாக்டர், என்னுடைய சன், அவர் ஒத்துக்கொள்ளவில்லை, அவர் பெண் குழந்தை. இன்னென்ன நோய்களுக்கு இன்னென்ன நேரத்தில் ஆசனம் செய்ய வேண்டும் என்று திருமூலர் சொல்கிறார். அஞ்சனம் போன்று உடல் ஐயரும் மந்தியில் வஞ்சக வாதம் வரும் செய்யும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்தரில் பித்தரும் நஞ்சு அறை சொன்னோம் நரை திரை நாசமேங்கிறார். காலையில் ஆசன பிராணாயாமம் செய்துவிட்டால் பித்த நோய் போய்விடும். நோயே 3 தான் சொல்லுதான்: வாத நோய், பித்த நோய், சிலேத்துவ நோய். வாத நோய் என்றால் எலும்பு சம்பந்தப்பட்டது, பித்த நோய் என்று சொன்னால் வயிறு சம்பந்தப்பட்டது, கபநோய் நுரையீரல் சம்பந்தப்பட்டது. இந்த 3க்குள் அடங்கினது தான் மற்ற நோயெல்லாம். காலையில் செய்துட்டா பித்த நோய் போயிடும், மத்தியானம் செய்துட்டா வாத நோய் போயிடும், சாயங்காலம் செய்துட்டா கபநோய் போயிடும். இந்த வாத பித்த சிலைத்துவத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரேயோ அல்லது இன்ன பிற கருவிகளோ தேவையே கிடையாது. வாத நோயா பித்த நோயா சிலைத்துவ நோயா என்று நம்ம வெகு சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். அவரவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் நாம் யோகாசனத்தை கற்றுக் கொடுத்தால் அந்த நோய் தீர்ந்து விடுவது அல்லாமல் நரை திரை நாசமே என்று சொல்கிறார். வயோதிகத்தன்மையால் வரக்கூடிய தரையிலே ஏற்படக்கூடிய நரைகள், உடலிலே ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், இவைகள் வராது என்று சொல்கின்றார். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது அமைய என்று சொல்கின்றார். மூச்சு நின்று போனால்தான் பேரை மாற்றி பிணம் என்று சொல்கிறார்கள்.
மூச்சை பயிற்சியை செய்து ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். மூச்சை உள்வாங்கி வெளியே விடக்கூடிய ஒரு கணக்கு இருக்கிறது. அதை கணக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த கணக்கை தெரிந்து அதன்படி பிராணாயாமம் என்னும் பயிற்சியை செய்தால் கூற்றுவனை அடித்து விரட்டி விடலாம் என்று சொல்கிறார் திருமூலர். ஐயா, இந்த யோகாசனம் சார்ந்தே நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால யோகாசனம், மூச்சு பயிற்சி, தியானம், நாடி சுத்தி அப்படின்னு நிறைய வார்த்தைகளை யோகாசனம் சார்ந்தே என்னால் கேட்க முடிகிறது. நாடி சுத்தி செய்கிறதுனால நிறைய பேர் பதிவு செய்கிறாங்க, மனசு ரொம்ப சுத்தமாகும், மனம் எண்ணங்கள் எல்லாம் தூய்மை அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, இந்த நாடி சுத்திக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் என்னோட முதல் கேள்வி. நீங்கள் மூச்சு பயிற்சி அதிகாலையில் செய்யணும்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கு காற்று மாசுபட்டு இருக்கிறது, வெளியில் சுத்தமான காற்றெல்லாம் இல்லை. அப்போ நான் நல்ல காற்றுக்கு எங்கே போகிறது? இந்த மூச்சு பயிற்சினால என்ன பலன் ஏற்பட்டுற முடியும்? இந்த ரெண்டு கேள்விக்குமே நீங்கள் பதில் சொல்லணுங்கய்யா. அதிகாலையில் நாம் எழுந்து செய்த மாதிரில் சுத்தமான காற்று தான் நமக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம் என்று 4லிருந்து 6 மணிக்குள்ளே பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சுத்தமான காற்று தான் கிடைக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் மலையடி வாரம், காடுகள், இன்ன பிற கடற்கரை ஓரங்கள், வயல்வெளிகள், இந்த இடத்துல செய்தால் கொஞ்சம் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அங்கேயும் கூட இப்போ வயல்வெளியில் கூட நம்ம பூச்சி மருந்து அடித்து அந்த காற்றையும் கூட கெட்டு தான் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் கூட மனிதன் உயிர் வாழ்வதற்கு, சாகாமல் இருப்பதற்கு ஒரு தலையாய உறுப்பு நம்ம உடலில் இருக்குது. அதை நம்ம முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், வேறு யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது என்னது? இதை நான் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த யோகத்தினுடைய தத்துவங்களை, நன்மைகளை அந்த மாணவர்களுக்கு கூறி அவர்களிடம் நான் கேட்டேன். ஒருத்தன் மூளை என்கிறான், ஒருத்தன் இருதயம் என்கிறான், என்னெல்லாமோ கிட்னி என்கிறான், எல்லாம் சொன்னான். அதில் ஒரு மாணவன் சொன்னான், என்னுடைய உயிரே என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். இப்போ உடம்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுனா நீ வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை சொல்லிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே சரியான பதில் சொல்லவில்லை. நமது முனிவர்கள் கண்டுபிடித்தது நுரையீரல். நுரையீரல் தான் இருதயத்தை கட்டுப்படுத்துகிறது. என்றைக்கு நுரையீரல் நிற்கிறதோ அன்று ஹார்ட்டு நின்றுவிடும், இருதயமே நின்றுவிடும். இப்பொழுது சரியாக ஒரு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய லங்ஸை 1/3 தான், 1/3 பகுதியை தான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றான். பிராணாயாமம் செய்ய செய்ய அந்த 2/3 எக்ஸ்பேண்ட் ஆயிடுது, பெருசாகிடுது. நார்மல் கோர்ஸில் அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை இந்த நுரையீரலுக்கு வந்து விடுகிறது. நுரையீரல் என்ன செய்கிறது? இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. அதிகப்படியான பிராணசக்தி உள்ளே இழுத்து அதிகப்படியான பிளட் பியூரிஃபை ஆகும் பொழுது, பியூரிஃபை பிளட் உங்கள் உடலிலே போகும் பொழுது எந்த பாகத்திற்கும் நோய் இருந்தாலும் அது நீங்கி விடுகிறது. பியூரிஃபை பிளட் செல்லும் பொழுது அவன் ஆரோக்கியவனாக இருக்கின்றான், மனம் கட்டுப்பட்டு விடுகிறது. இப்பொழுது ஒரு மனிதன் ஆக்சிடெண்ட்டிலே மாட்டினா நேராக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோமானால் முதல்ல அவனுக்கு என்ன பண்ணுகிறார்கள் டாக்டர்கள்? அவனுக்கு ஆக்சிஜன் தான் கொடுக்குறாங்க, சுவாசம். ஏன்னா ஹார்ட், லங்ஸு நல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டுதுன்னா ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் சரியாயிடும். ஐயா, நுரையீரல் எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க, என்னுடைய ஞாபகங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் புகைப்பிடித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பு அப்படின்னா நுரையீரல் தான். இதை பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் இன்னொன்று பாருங்களேன், இப்போது யோகாசனம் அப்படின்னு சொல்லுகிற போது யோக நிபுணர்கள் சொல்கிற விஷயம் அப்படின்னா, யோகாசனம் செய்வதற்கு என்ன ஏற்ற நேரம் அப்படின்னு கேட்டால் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இருள் உடைந்து வெளிச்சம் வரக்கூடிய நேரம். அதே மாதிரி மாலையில் வெளிச்சம் உடைந்து இருள் கவ்வுகிற நேரம். இந்த 2 நேரம் தான் யோகாசனம் செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நேரம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பொழுதுக்கும் யோகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி. ஏன்னா காலத்திற்கும் யோகத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நிறைய இடங்களில் நிறைய நிபுணர்கள் பதிவு செய்கிறீங்க. அதை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்கய்யா. யோகம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப தத்துவார்த்தமான பயணம் அப்படின்னே சொல்லலாம். யோகமும் காலமும்
எப்படி ஒன்றிணைகிறது? இந்த காலத்திற்கேற்ற யோகம் செய்வதில் என்ன பயன் ஏற்படும்? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்திருங்கள். இயற்கைக்கு விரோதமாக நம் உடலை உபயோகப்படுத்தினால் நிச்சயமாக வியாதி வரும். நீங்கள் இந்த ஷிஃப்ட்டில் வர்ற ஆட்களுக்கு பூராக்கும் பாருங்கள், அவங்களுக்கு டென்ஷன், ப்ரெஷர், ஏதாவது வியாதி இருந்து கொண்டே தான் இருக்கும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலனும். நோயின்றி வாழவும் நோயுற்றோர் மீளவும் இந்திய மண்ணில் விளைந்து விருட்சமான அற்புத கலை யோகக்கலை. உடல் நலத்திற்கும் உள்ள தெளிவிற்கும் யோகக்கலையின் பங்களிப்பென்பது அபாரமானது. அப்படிப்பட்ட யோகக்கலையில் ஆழ்ந்த அனுபவமும் தெளிந்த அறிவும் கொண்டவர் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். இவர் யோகக்கலையில் நிபுணத்துவம் பெற்ற திரு பெங்களூர் சுந்தரம் அவர்களிடம் சீடராக இருந்தவர். தனது குரு கடைபிடித்த யோகாசன முறைகளை பழகி பார்த்தும் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட யோகாசன புத்தகங்களை படித்து பார்த்தும் தனது ஆசனா அறிவை அகலப்படுத்திக் கொண்டார். இன்று நூற்றுக்கணக்கான யோகாசன நிபுணர்கள் தமிழகத்தில் இவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்களால் குணமாக்க முடியாத எண்ணற்ற நோய்களை லகுவான யோகாசனங்கள் மூலம் குணப்படுத்தியிருக்கிறார். தமிழர்கள் வாழ்கின்ற இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் போன்ற பல தேசங்களில் யோகக்கலை பரவியிருக்கிறது என்றால் அதற்கான ஆசனா சிற்பி திரு ஆண்டியப்பனே ஆவார். வெளிநாடுகளில் பரவியிருக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலும் ஆசனக்கலை பரவ வேண்டும் என்பதற்காக ஒரு யோகியைப் போல யோகத்தில் ஈடுபடும் இந்த ஆசனங்களின் ஆசான் யோகாசனத்தின் சிறப்புகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பயன்படும் அடிப்படை ஆசனங்கள் குறித்தும் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஆசனங்களின் ஆசான் திரு ஆண்டியப்பன் அவர்களோடு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். யோகாசனம் தொடர்பான பல்வேறு விதமான கேள்விகள், அதற்கான அனுபவபூர்வமான பதில்கள், இதுதான் இன்றைய பேசும் தலைமை பயணித்து கொண்டிருக்கிற பாதை. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, நான் இடைவேளைக்கு முன்பு கேட்ட அதே கேள்விதான். பொழுதுக்கும் யோகாசனம் செய்வதற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? அதே மாதிரி மாலையில் இந்த பொழுது சாயக்கூடிய நேரம் அதை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? காலம், யோகம் என்ன பார்வை இருக்குங்கய்யா? நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அந்த ஆதிகாலத்திலிருந்தே காலையில் தான் நம்ம எல்லா நல்ல காரியங்களும் செய்வோம். திருமணம் என்பதை பார்த்திங்கன்னா அதிகாலையில் தான் திருமணங்களே, நல்ல காரியங்கள் செய்வதெல்லாம் அதிகாலை வேளையில் தான் இருக்கும். அதனால் அந்த காற்று அதிகாலையில் சுத்தமான மற்ற நேரங்களை விட, காற்றுகளை விட அந்த காற்று சுத்தமான காற்றாக இருக்கின்றது. அதனால தான் காலையில் வேலைக்கு செல்லும் பொழுது சுறுசுறுப்பாக இருக்கிறது. மாலை ஆக ஆக சுறுசுறுப்பு குறைந்து விடுகிறது நமக்கு இயற்கையாகவே. அதனால தான் 5 மணியோடு, அந்த காலத்தில் 4:30 மணிக்கே ஆஃபீஸ் முடிஞ்சிடும். 11 மணிக்கு ஆஃபீஸ் வச்சு 4 மணிக்கு முடிச்சிடுவாங்க. அதனால் நேரத்திற்கும் அந்த வேலைக்கும் நிச்சயமாக அந்த காற்று சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் காலையிலே நம்ம யோகாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஐயா, பொழுதுக்கும் யோகாத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்டதற்கான காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்கிங் டைம்ஸ் எல்லாம், ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் மாறிட்டே இருக்குது. இரவு முழுவதும் கண் விழிச்சிட்டு இருக்கிறாங்க, காலையில் உறங்கக்கூடிய சூழல்லாம் இருக்கிறப்ப இதை அவங்களாலெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சம்பளம் தருது, அதுதான் அவங்களோட வேலையாகவே இருக்குது. அப்போது இவங்க எப்படி சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து யோகா செய்ய முடியும்? ஆசனம் இந்த நேரம் மாறுவதனால ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இயற்கைக்கு விரோதமாக நம் உடலை உபயோகப்படுத்தினால் நிச்சயமாக வியாதி வரும். நீங்கள் இந்த ஷிஃப்ட்டில் வர்ற ஆட்களுக்கு பூராக்கும் பாருங்கள், அவங்களுக்கு டென்ஷன், ப்ரெஷர், ஏதாவது வியாதி இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுது ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு தூங்கி விழிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு காலை. அவர்கள் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஆசனத்தை செய்துவிட்டு தான் மறுவேலையை செய்ய வேண்டும். என்னிடம் வருபவர்களுக்கு ஷிஃப்ட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு காலை சுட்டு போவோம், மாலை சுட்டு போவோம். காலையில் பண்ண முடியாது, மாலையில் பண்ண முடியாதுமாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு செய்ய சொல்லுவேன். அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆமாம் ஐயா, இன்னைக்கு
யோகாசனம் நான் ஏன் செய்கிறேன்னு யாரையாவது கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வேலைப்பளு அதிகமாக இருக்குது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, வாழ்க்கை சூழல் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கோம், அதனால நான் யோகாசனத்திற்கு போகிறேன் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறத நம்ம கேட்குறோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. பாதி காலத்தில் ரிஷிகள், முனிவர்கள் அவங்கெல்லாம் வந்து யோகாசனம் செய்கிறாங்க. காட்டில் போய் நாள் கணக்கில் யோகாசனம் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்திருக்கிற வாய்ப்பே இல்லையே. அப்போ மன அமைதி அப்படின்றதுக்காக மட்டும் அவங்க யோகாசனம் செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எதற்காக ஆதி காலத்தில் யோகாசனம் இருந்தது? என்ன பார்வை இருக்கிறதுக்கு? அவங்க இல்லையானால் இன்றைக்கு வானசாஸ்திரம், ரேகக சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், எத்தனையோ சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கும் சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம், திருக்குறள், திருமந்திரம், இந்த நூல்களைத்தான் நம்ம இன்றைக்கி ஆத்திசூடி, கொண்டவேந்தன் எல்லாமே முனிவர்கள் எழுதிய வைத்திய நூல்களை வைத்து கொண்டு தான் அதை மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சாகாமல் இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு கையில் எடுத்துக்கொண்டு 10,000 ஆண்டுகள் வாழாமல் திருக்குறள், திருமந்திரம், வைத்திய நூல்கள் இவைகளெல்லாம் எழுத முடியாது. ஒரு ஷார்ட் பீரியடில் வாழ்ந்தவங்களால் இதை எழுதவே முடியாது. எத்தனை தாவர வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மூலிகை வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எத்தனை பஸ்பங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சித்த வைத்தியம், ஆயுர்வேத்தியம், யுனானி வைத்தியமெல்லாம். ஆயுர்வேத வைத்தியத்தில் இன்றைக்கு கண்டுபிடித்த மாத்திரைகளெல்லாம் 6 மாதத்தில் இதை சாப்பிடக்கூடாது என்கிறார்கள். அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட மாத்திரைகளெல்லாம் நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, சித்த ஆயுர்வேத மாத்திரைகள் இவைகளெல்லாம் அப்படிப்பட்டவை அல்லையே. அந்த மூலிகைகளைத்தர சாப்பிட்டுட்டே இருக்கோம். சுக்கை சாப்பிடுதோம், இஞ்சியை சாப்பிடுதோம், கொத்தமல்லியை சாப்பிடுதோம், கருவேப்பிலையை சாப்பிடுதோம். இதெல்லாம் மூலிகைகள் தானே. அது ஆதி காலத்திலேருந்து இப்பவும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அது புதுசாக வந்து அஜினமோட்டோவை இன்றைக்கு தடை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். புதுசாக வந்த உணவு முறைகள் எல்லோரும் இன்றைக்கி தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த காலத்திலே அறுசுவையிலே சாப்பிட்டாலே மருந்து நமக்கு கிடையாது. உப்பு, புளி, காரம், தோற்பு, கசப்பு, இனிப்பு, இந்த 6ம் நம்ம உணவில் சாப்பிடணுங்கிறோம். கால மாறுபாடால் அதை சாப்பிட முடியாது. எங்கே கசப்பை சாப்பிட்றோம், எங்கே தோப்பு சாப்பிட்றோம்? ஐயா, இந்த யோகாசனம் சார்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம அதை தவிர்க்கவே முடியாது. அதில் நிறைய கல்வெட்டுகள், நிறைய சிற்பங்கள்லாம் மகிழ்ந்து எடுத்தப்ப இந்த சிற்பங்கள் நிறைய வந்து ஆசனாச அந்த முத்திரையோடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் நீங்கள் பௌத்த கோயில்கள், சமண கோயில்களில் பார்க்குற போது நிறைய சிற்பங்கள் வந்து ஒரு ஆசனாசோட தான் அப்படி உட்காந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் ரொம்ப உன்னிப்பாக தேடுகிற போது துறவிகள், முனிவர்கள், ஒரு கடவுள் அப்படின்ற அளவுகளில் நம்ம பார்க்குற போது அவங்க ஆசன முத்திரைகளோடு அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் விளிம்பு நிலை மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கான சிற்பங்கள் அவங்க ஆசனாசோடலாம் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க வந்து 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, உழைச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு ஆசனா? அதுதான் அவங்க வேலையே வந்து உடல் உழைப்போடு தானே இருக்கிறது. அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஆசனா தேவைப்படலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த உழைக்கக்கூடிய மக்களுக்கும் யோகாசனத்திற்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது சிந்து சமவெளியை பற்றி சொன்னீங்க. அந்த சிந்து சமவெளியில் எடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் சிவன் சிலைகள். யோகாசன நிலையில் சிவன் சிலைகள் இருந்ததாகத்தான் சொல்கிறாங்க. திராவிட நாகரிகம் என்று உலகம் பூராவது அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிவன் கோயில்கள் அதிகமாக இருக்கக்கூடியது தென் தமிழ்நாட்டில் தான். கோயிலில் பூரா பார்த்திங்கன்னா பிரகாரங்களில் எல்லாமே யோக நிலைகள் தான் சிலைகள் பார்க்கலாம். கோபுரங்களில் பூராமே யோக நிலைகள் தான் இருக்குது. தேரில் பூராமே யோக நிலைகள் தான் இருக்குது. ஆதி காலத்தில் மனிதன் எல்லா சடங்குகளையும் கோயிலில் தான் செய்தான். கல்யாணமாகட்டும், எந்தெந்த விசேஷங்களாகட்டும், திருவிழாக்களாகட்டும், அங்கே தான் மக்கள் கூடும். அப்போ இந்த சிலைகளை பார்க்குறாங்க, அதை பார்த்து செய்கிறார்கள், படிக்கிறார்கள், அதை செய்கிறார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால்தானே அவர் செய்யக்கூடிய தொழில் ஆரோக்கியமாக இருக்க முடியும், முழுமையாக செய்ய முடியும். ஐயா, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்குறப்ப நான் உடல் ஆரோக்கியத்தோடு என்னுடைய உடல் இருக்கணும், என்னுடைய மனசு இருக்கணும், அதற்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட தயாராக இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. நான் தினந்தோறும் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து நடைப்பயிற்சி போகிறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்குறேன் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஒரு ஃபிட்டாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இன்றைக்கி பெரிய அளவுகளில் வந்திருக்கு. ஆனால் ஒரு யோகாசன நிபுணராக நீங்கள் அதை ஏற்றுக்கலை, அதை ரொம்ப விமர்சன பூர்வமாக இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நடைப்பயிற்சி வேண்டாம்,
ஜிம்முக்கு போக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா. இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் பற்றிய பார்வையில் சில தவறான புரிதல்கள் இருக்குது அப்படின்றத தான் ஆசனங்களின் ஆசான் திரு ஆண்டியப்பன் அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஜிம்முக்கு போகிறது, நடைப்பயிற்சி இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கேள்விகள் நமக்கும் எழும்பி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். எல்லா காலங்களிலும் பழங்கள் கிடைக்குது, நிறைய பழங்கள் கிடைக்குது. ஒரு வேளை உணவாவது நீங்கள் பழ உணவுகளை எடுத்தால் உங்களுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் சரியாக இயங்கும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். யோகாசனம், இந்திய தொன்ம அரிய கலை தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்களை ஆசனங்களின் ஆசான் திரு ஆண்டியப்பன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, நான் விளம்பர இடைவேளைக்கு முன்பு கேட்ட கேள்விதான், நடைப்பயிற்சி, ஜிம் இதெல்லாம் தவறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன காரணம்? ஏன் யோகாசனம் கண்கொண்டு பார்க்குறப்ப இது தவறுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நடைப்பயிற்சி என்பது நம் நாட்டுக்கு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கலை. வெளிநாட்டிலே 12 மாதத்தில் 11 மாதம் குளிர், அங்கே வெயிலையே பார்க்க முடியாது. அவங்க குளிர் பிரதேசம். அவங்க இந்த நடை, ஓடுதல், குதித்தல், மற்ற விளையாட்டுகள் சேர்த்தான் உடல் வாமாகும், அன்றைக்கி அவன் ஃபிட்டே ஆகும். அதனால் அது வெளிநாட்டுக்கு தகுந்த பயிற்சி. நம் நாடு உஷ்ண பிரதேசம். இதில் நம்ம நடைப்பயிற்சி செய்தால் ஊரில் உள்ள ரோடுகளில் நடைப்பயிற்சி செய்கிறத பார்க்கலாம். அங்கெல்லாம் மேடு பள்ளம் அதிகமாக இருக்கும். இவங்க பாட்டு நடைப்பயிற்சி பண்ணால் முட்டு வலி வரும், முதுவலி வரும். யாருக்காவது நடைப்பயிற்சி செய்து வயிறு குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் மெரினா பீச் போய் பார்த்தீங்கன்னா நடக்கிறவங்க பூரா வயிறு பெருசாகவே இருக்கும். அதோடு நடைப்பயிற்சி பண்ணால் எக்ஸாஸ்ட் ஆகுது உங்களுடைய சக்தி. 4 இட்லி சாப்பிட்றோம், வீட்டுக்கு வந்து 10 இட்லி சாப்பிட்ருவோம். எங்கே உடல் குறையும்? குறையவே குறையாது. இது எக்ஸாஸ்ட் ஆகிடும்னா அதிகமாக சாப்பிட்றோம்னானே தோணும். அப்படி இல்லை. யோகாசனத்தில் ஒரு எனர்ஜி சார்ஜ் ஆகிற காரணத்தினால் உணவே குறைஞ்சிரும். இதிலே ஒரு எனர்ஜி சார்ஜ் ஆகிரும். முனிவர்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறா, அவன் மேலே மண் மூடிடுது. இஸ் அலைவ், உள்ளே உயிரோடு இருக்கான். காப்பி குடிக்கானா, டீ குடிக்கானா, இட்லி சாப்பிட்றானா, சப்பாத்தி சாப்பிட்றானா, ஒன்றுமே சாப்பிட்றதில்ல. அவன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம எத்தனையோ சினிமா ட்ராமாவில் பார்க்குறோம் இல்லையா? அதனால் நம் நாட்டுக்கு நடைப்பயிற்சி தடை செய்யப்பட வேண்டிய கலை. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தோட ஜிம்மை எடுத்துக்கிட்டால் யோகாசனம் செய்தால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நமக்கு ஒரு மனோதிடம் ஏற்படும், மனோ வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இம்யூனிட்டி பவர் கூடும். ஆனால் நீங்கள் ஜிம் பண்ணால் எக்ஸாஸ்ட் ஆகும், உங்கள் சக்தி விரயப்படுத்தப்படுகிறது. அதோடு ஜிம் யோகாசனம் செய்கிறவர்களுக்கு சாந்தமான எண்ணங்களும் சாந்தமான புத்தியும் வந்துடும். ஆனால் ஜிம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக கோபதாபங்கள் வரும். அதனால் யோகாசனத்தினால அவன் சாத்வீகவாதியாக ஆயிடுறான். சாத்வீக குணம் வரும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாகவும் அவனுடைய மனது நல்ல எண்ணங்களை நாடியே செல்லக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக வந்துவிடும். ஐயா, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள், இந்த நடைப்பயிற்சி, ஜிம் இது தொடர்பாக நீங்கள் பேசுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ஒரு தாட் ப்ராசஸ் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருந்ததுங்கய்யா. அதனால நான் யங்ஸ்டர்ஸ் தொடர்பாகவே அவங்களோட வாழ்க்கை சூழல் சார்ந்த இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். நீங்கள் யோகாசனம் தொடர்பாகலாம் நம்ம சொல்கிற போது யோகாசனம், ஆயுர்வேதம், தமிழர் உணவு இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரு சங்கிலி மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ யோகாசனம் செய்வது, ஆயுர்வேத மருத்துவ முறை, தமிழர் உணவு சார்ந்து சாப்பிடணும் அப்படின்ற சிந்தனை தான் இங்கே இருந்தது. அதுதான் நம் மண் சார்ந்த சிந்தனை. இப்போ நான் இளைஞர்கள் தொடர்பாக கேட்குறேன். அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இப்போ இன்றைக்கி சென்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களை எடுத்துக்கலாம். பல்வேறு பகுதிகளிலேருந்து இங்கே வராங்க, பேச்சுலராக இருக்கிறாங்க, வெளியில் தான் போய் சாப்பிடணும். ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பரோட்டா உணவு அதை அவங்களால தவிர்க்கவே முடியாது. ஆனால் தமிழர் உணவு கண்கொண்டு பார்த்தா பரோட்டா தவறானது அப்படின்ற சிந்தனை தமிழர் உணவியல் பார்வையில் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாம் ஒவ்வொரு சங்கிலியாக இணைக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ நான் கேட்குறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உணவு இல்லை, சரியான உணவு இல்லை, தமிழர் உணவு கிடையாது,
சுற்றுச்சூழல் மாறுபட்டு இருக்கிறது, மாசுபட்டு இருக்கிறது. இந்த சூழல்லையே இவங்க வாழ்ந்துட்டு ஒரு பேச்சுலராக இருந்துட்டு யோகாசனம் செய்கிறதுனால மட்டும் ஒரு உடல் ஆரோக்கியம் வந்துரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா யோகாசன பார்வையிலே இது எல்லாம் ஒரு சங்கிலி தொடர், ஒவ்வொன்றும் ஒரு கன்னிகளாக இணைஞ்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா? எல்லா காலங்களிலும் பழங்கள் கிடைக்குது, நிறைய பழங்கள் கிடைக்குது. ஒரு வேளை உணவாவது நீங்கள் பழ உணவுகளை எடுத்தால் உங்களுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் சரியாக இயங்கும், மலம் சரியாக கழியும். அந்த பீஸா போன்ற மற்ற உணவுகள், புது வகையான உணவுகளை பற்றிய இன்றைக்கு தடை உத்தரவெல்லாம் வர, அது மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நம் உடல் நலத்துக்கு நிச்சயமாக ஏற்படாது. ஐயா, இந்த யோகாசனம் என்பது மனிதத்தன்மையை நோக்கி நகருவது, மிருக நிலையிலிருந்து மனிதத்தன்மை, அதற்கப்புறம் அது தெய்வ நிலை, அந்த ஆன்மீக சாயம் கூட இல்லாட்டி கூட மனிதத்தன்மை தான் யோகாசனத்தினுடைய பிரதானம் அப்படின்னு சொல்கிறதுனால, நம்ம மிருகங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. என்னுடைய கேள்வி, நான் ரொம்ப இயல்பாக பார்க்குறேன். காலையில் எழுந்தவுடன் பூனை அப்படி ஏந்திரிச்சோடனே ஒரு நெட்டி முறிக்குது. நாயை பார்க்குறேன், அதுக்கு ஏதாவது சாப்பாடு அஜீரண கோளாறு அப்படின்னா அது அப்படியே பெறல்வதையெல்லாம் நான் பார்க்குறேன். காடுகளில் இருக்கக்கூடிய பல விலங்குகள் நிறைய ஆசனா செய்கிறத நான் பார்க்குறேன். அப்போ கட்டாயமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த விலங்குகளை கவனித்து அதனுடைய ஆசன முறைகளையும் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற புரிதல் எனக்கு இருக்குது. நீங்களே கூட நிறைய விலங்குகளினுடைய அதனுடைய பேரை வச்சே நிறைய ஆசனாலாம் நீங்கள் செய்கிறத நான் பார்க்குறேன். அந்த பார்வையை சொல்லுங்கள். விலங்குகள் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டு அந்த ஆசன முறையை மனிதர்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் விரிவாகவே சொல்லலாங்கய்யா. அதாவது நம்ம யோகாசனத்திலே மிருகங்கள் பேராலே சில யோகாசனம் இருக்குது. இப்போ சொன்னேல பூனை வளையுது, நாய் வளையுதுன்னு, அதே ஒரு மாரிஜாரி ஆசனம்னு முதுகுக்கு மட்டும் டென்ஷன், ப்ரெஷர், தூக்கமின்மை இவர்களுக்கு இந்த நாய் மாதிரி அப்படியே வளையிறது பண்ணலாம். கழுதியை பார்த்தீங்கன்னா சாம்பலில் உருளும். குதிரையை நீங்கள் பாருங்கள், மணலில் போட்டு உருட்டி எடுப்பான். இங்கே நாங்கள் வந்த உடனே ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் சரி படுக்க வச்சு ஒரு அங்க பிரதர்ஷனம் ஒரு 10 தடவை உருளை வச்சு தான் அப்புறம் மற்ற ஆசனங்களே நாங்கள் செய்ய வைக்கிறது. அவன் ஃபிட்டாயிடுறான், குலைவாயிரும். காலையில் டைட்டாக இருக்கிற உடம்பு அந்த மாரிஜாரி ஆசனம்னு சொல்லுவோம், அதை பண்ணுறதுனாலையும் பவனமுத்த ஆசனம்னு 85 ஆசனம் இருக்குது. மலேசியாவில் ஒரு முனிவர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு யோகி. உலகமெல்லாம் உள்ள யோகா இன்ஸ்டியூட்டுக்கு அவரை எப்படி அட்ரஸ் தெரியணும்னு தெரியல, அந்த புஸ்தத்தை அனுப்பியிருக்காரு. 85 வினாடிகளில் செய்யக்கூடிய அந்த பவனமுத்தாசனம், இப்படி தலையாட்டுறது, கையாட்டுறது, இப்படி ஆட்டுறது, கால் இப்படி ஆட்டுறது, இதுதான் எல்லா உறுப்புகளையும் அசைய வச்சிடுறது. படுக்கையில் இருக்கக்கூடிய வியாதிஸ்தர் எழுந்து உட்காந்துருவான். அந்த அளவுக்கு நமது யோகிகள் ஆசனங்களை வச்சுருக்கிறாங்க, மூச்சு பயிற்சியை வச்சுருக்கிறாங்க. அதனால் எந்த வியாதி, மனோவியாதியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த கேன்சராக இருந்தாலும் சரி, ஆசன பிராணாயாமங்கள் மூலமாகவும் இயற்கை உணவுகள் மூலமாகவும் முற்றிலும் நீக்கிவிடலாம். ரொம்ப சிறப்பான பதிலாக இருந்தது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்ததுங்க ஐயா. நான் இந்த இன்டர்வியூவை பார்க்கக்கூடிய நேயர்கள் கிராமங்களில் இருக்கலாம், யோகாசனம் பற்றியெல்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்கும் பயனடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியை. ஏன்னா நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நம்ம இருக்கிறதுனால, இந்தியாவில் இன்னைக்கு யாரை கேட்டாலும் எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ரொம்ப கேஷுவலாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண வீடுகளில் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னாலும், என்ன மாத்திரை எடுத்துட்டிங்களா, சுகர் இருக்கா அப்படின்றதெல்லாம் ரொம்ப அன்றாட நிகழ்வுகளாக மாறிடுச்சு. அதிலும் இப்போ சொல்கிறது சாகிற வரைக்கும் பிபியா சுகரா டேப்லெட் எடுத்துக்கணும், கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற சிந்தனையோடு தான் நிறைய மக்கள்லாம் இருக்கிறாங்க. யோகாசனத்தில் இதற்கு நிவாரணம் இருக்கா அப்படின்ற கேள்வி, ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற தகவலுக்காகவும். அப்புறம் இன்னொரு கேள்வி, நான் இளைஞர்கள் சார்ந்து மனித வளம் சார்ந்து ஒரு அக்கறையோடைய அந்த கேள்வியை கேட்குறேன். நிறைய இனி வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள் அவர்களுக்கான குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட் கிடைக்கிது. கிட்டத்தட்ட ரொம்ப ஷாக்கிங்காகவே எனக்கு இருந்தது. இதற்கு நிவாரணம் யோகாசனத்தில் இருக்கா? நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நம்மளுடைய நேயர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேங்க. நிச்சயமாக அதில் எத்தனையோ பேர் குழந்தையின்மைக்கு நாங்கள் ஆசன பிராணாயாமங்களை 2 பேருக்குமே கற்றுக் கொடுத்து குழந்தை பேர் பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. 3 மாதம்தான் மேக்சிமம். அப்புறம் அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய நேரமெல்லாம் 10 நிமிஷம் தான். ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங்,
10 நிமிஷம் 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி. இயற்கை உணவுகள் ஒரு வேளையாவது சாப்பிடுங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். அதுக்கு வந்துட்டாங்களாலே அவங்க நார்மல் ஆயிடுவாங்க, போயிடுவாங்க. முனிவர் ஒரு ஆசனம், தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசீஸை ஒரே ஆசனம், விபரீத கரணிங்கிற ஒரு ஆசனம். அது ஏன் விபரீத கரணின்னு கொடுத்துருக்கான்? விபரீதம்னா என்ன பேர்? ஆச்சரியப்படத்தக்க, அஸ்டானிஷ்ட், பிரமிக்கத்தக்க பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த ஒரே ஆசனம் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசீஸை க்யூர் பண்ணுது. அது எல்லாராலும் எளிமையாக செய்யக்கூடியது. ஆனால் ரொம்ப கனமானவர்கள், பலகீனமானவர்கள் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் அந்த ஆசனத்தை செய்வதற்கென்றே ஒரு பெட்டு தயார் பண்ணியிருக்கேன். அப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும். அது ஒன்றே 1000 கவுண்ட்ஸ் அப்படியே இருந்தாலே பாடி ரீஜெனரேட் ஆகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நோய் இருந்தாலும் நீங்கிடும். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெயின் கிடையாது. அப்படியே படுத்திருக்க வேண்டியதான். காலிலிருந்து பிளட்டு இறங்குறதே தெரியும். இசிஜி கார்டியோகிராம் வச்சா அப்படியே இறங்கி டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு வரும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஹார்ட்டுக்கு வரும், கழுத்துக்கு வரும், புலனுறுப்புக்கு வந்து மூளைக்கு வந்துடுது. இசிஜி வச்சு பார்க்கலாம். ஆச்சரியப்படுதும். எத்தனையோ டாக்டர்கள்ட்ட கொடுத்து சான்றிதழ் வாங்கியிருக்கோம். இந்த ஒரு ஆசனமே அத்தனை பார்ட்ஸுகளில் உள்ள வியாதிகளையும் நீக்கக்கூடியது. ஏன்னா அவங்க 10,000 ஆண்டு வாழ்ந்து கொடுத்த சயின்ஸ். ஒரு நாள் 2 நாள் மாதக்கணக்கு வருஷக்கணக்கு இல்லை. அதைத்தான் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதைத்தான் பார்க்குறான். 84 வச்ச ஆசனம் எதுக்கு வச்சான்? ஒரு 10 வை, 20 வை, 100 வை, 84 lakhs. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கய்யா. ஏன்னா வந்து ஒரு நேயர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் நோயாளிகளாக இருந்து பார்க்குறப்ப இதற்கெல்லாம் தீர்வு யோகாசனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியம் சார்ந்து தான் நம்மளுடைய பேச்சை நகர்ந்துட்டுருக்கு. நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதை கடந்து நம்ம எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய உடல், நம்முடைய மனம் எவ்வளவு தூரம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறப்ப யோகாசனம் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு பயன்படும் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடிந்தது. நான் நிகழ்ச்சியினுடைய இறுதியாக உங்கள்கிட்ட கேட்பது, யோகா தினம் கொண்டாட போகிறோம். உலகத்தின் பல நாடுகள் ரொம்ப பிரமிப்பாக அந்த தினத்தை கொண்டாட போகிறாங்க. நிறைய மக்கள் நம்ம இந்த தேசத்தின், இந்த மண்ணில் முகிழ்ந்த ஒரு கலை, நம்முடைய முன்னோர்களினுடைய கலை உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு நேரத்தில் நேயர்களுக்கு இந்த யோகா தினத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அன்றாட கடமைகளில் ஒன்றாக எந்த மதத்தினரும் இதை செய்து அவர்கள் ஆரோக்கியமாக நெடிது இனிது நோயின்றி 100 ஆண்டு வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கிறது. இந்திய தொன்ம கலையாக, ஒரு தொன்ம மரபிலிருந்து கிளைத்த நீட்சியாக நம்ம யோகத்தை பார்க்க முடியும். அதில் இருக்கக்கூடிய அனுபவபூர்வமான விஷயங்கள், நீங்கள் வந்து 14 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் நீங்கள் இதை பயிற்சி பெற்றுட்டு வர்றீங்க, இதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறீங்க. பல மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் படித்து அதனினுடைய அனுபவ சாரத்தை நம்முடைய பேசும் தலைமை நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நேயர்கள் கடைபிடிப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையோடும் நீங்களும் ரொம்ப ஆரோக்கியத்தோடு நெடுநாள் வாழ வேண்டும் என்கிற வாழ்த்துக்களோடும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. இந்த உலக தின விழாவில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உலக மக்களுக்கெல்லாம் இதை என்னுடைய செய்தியை பரவச் செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது யோகாசனம் சார்ந்து இந்த மண்ணில் நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆசனங்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள், உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை இந்த ஆசனங்களின் ஆசான் ஆசனா பாண்டியப்பன் அவர்கள் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக இதை ஒரு பார்வையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு பங்கேற்பாளராக அடுத்த தினத்திலிருந்து இந்த பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டால் இன்னும் ரொம்ப பேசும் தலைமை பெருமைப்படும், சந்தோஷப்படும். மீண்டும் அடுத்த வாரம் மிக முக்கியமான ஆளுமையோடு, ஏராளமான அனுபவங்களோடு, தரிசனங்களோடும் சந்திக்கும் பேசும் தலைமை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.